Good morning student all of you. Now we are going to see the sum exercise 7.2 13th sum. Very important sum. This sum is asking 5 more question explanation students. Find the value of modulus. தம்பி modulus னு கொடுத்திருக்காங்க. Inside the modulus one 3x3 modulus is there. பாருங்க modulus குள்ள ஒரு 3x3 element இருக்காங்க. 1 log base x y எப்படி படிக்கணும் base x y log base x z log base y x 1 log base y z log base z x log base z y 1 இதனுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க தம்பி. இந்த மாடுலஸ்னுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. if x, y, z not equal to 1 இருக்கணுமா அவன்ட தம்பி. ஓகேங்களா? இந்த மாடுலஸ்னுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. we know that already we know different name of modulus delta det of இதெல்லாம் different nameங்கிறது உங்களுக்கு தெரியும்டா தம்பி. ஓகேங்களா? அப்ப இந்த மாடுலஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டெல்டா அப்படினு எடுத்துக்கிறேன்டா தம்பி. என்ன எடுத்துக்கிறேன்? டெல்டா is equal to given question 1 log base x y log base x z log base y x 1 log base y z log base z x log base z y 1 இதை வந்து நான் டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் தம்பி. சார் எதுக்கு சார் இங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க log base x y இதை பாருங்க, இதை பாருங்க log base y x base x இங்க இருக்குது, இங்க base y இருக்குது, அப்புறம் இங்க y இருக்குது, இங்க x இருக்குது. அப்ப இது ரெண்டு சேம், இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. அதே மாதிரி பாருங்க log base x z இங்க பாருங்க log base z x அப்ப இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்புறம் பாருங்க log base y z log base z y இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்ப மூணு டேர்ம் தான் இருக்குது, ஒவ்வொரு டேர்முக்கும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் இருக்குது. சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா தம்பி நல்லா கவனிங்க. if நானே எடுத்துக்கிறேன் log base x y நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி log base x z நான் bன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி log base y z நான் cன்னு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டேன்னா then இதனுடைய ரெசிப்ரோக்கல் எப்படி இருக்கும்? இதனுடைய ரெசிப்ரோக்கல் log base y x is equal to 1 by a. அப்ப log base z x is equal to 1 by b, log base z y is equal to 1 by c. ஓகேங்களா தம்பி? அப்ப இது ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல். இந்த ஸ்டெப்ஸ் இருந்தா தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் given question எடுத்துக்கிறேன். given questionல delta is equal to modulus 1க்கு 1. listen please student. இங்க பாருங்க இந்த log x by x base x y அதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? a. அப்ப log base x z அதுக்கு பதிலா b. அப்புறம் log base y z அதுக்கு பதிலா c. அப்புறம் இங்க பாருங்க log base y x அதுக்கு பதிலா 1 by a. இப்படி நான் வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்டா தம்பி. ஓகேங்களா? given questionல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப log base x y அதுக்கு பதிலா நான் a வை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அப்ப log base x z அதுக்கு பதிலா b ன்னு சொல்லி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். log base y x அதுக்கு பதிலா 1 by a ன்னு சொல்லி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் 1க்கு 1. அப்புறம் log base y z அதுக்கு பதிலா c ன்னு சொல்லி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். log base z x log base z x அதுக்கு பதிலா 1 by b ன்னு சொல்லி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் log base z y அதுக்கு பதிலா 1 by c ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இதுக்கு 1 ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் இது மாரி நான் செஞ்சுட்டேன். இப்போ இதுல என்ன பண்ணனா இது உங்களுக்கு தெரியும் ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3 ன்னு தெரியும். நான் இப்போ என்ன பண்ணேன்னா ரோ 1 வழியா நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்ப அதுக்கு ஃபார்முலா பிளஸ் மைனஸ் பிளஸ் expand row 1 expand row 1 r1 வழியாக விரிவுபடுத்துக. தமிழ் மீடியம் r1 வழியாக விரிவுபடுத்துக. r1 வழியாக விரிவுபடுத்துக. நான் இப்ப விரிவுபடுத்துறேன்.
இது ஒரு 3x3 மாடுலஸ்ங்கிறது தெரியும். ரோ 1 ரோ 2 ரோ 3 காலம் 1 காலம் 2 காலம் 3 அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் R1 வழியாக நான் விரிவுபடுத்துகிறேன். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு +1. அப்போ +1 மாடுலஸ். அடுத்தது -a ஒரு மாடுலஸ், ஒரு 2x2 மாடுலஸ். அடுத்தது +b ஒரு 2x2 மாடுலஸ், ஒரு 2x2 மாடுலஸ். அப்போ +1னா இதுக்கு நேராக ரோ போயிடும், இதுக்கு நேராக காலம் போயிடும். 1c 1c 1 1c 1/c 1. அடுத்தது -a இதுக்கு நேராக ரோ போயிடும், இதுக்கு நேராக காலம் போயிடும். மிச்சம் இருக்குது 1/ac 1/b 1. அப்போ 1/ac 1/b 1. அடுத்தது b இதுக்கு நேராக ரோ போயிடும், இதுக்கு நேராக காலம் போயிடும். மிச்சம் இருக்கும் 1/a 1 1/b 1/c 1/a 1 1/b 1/c 1/c. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இதை நான் விரிவுபடுத்துகிறேன். அப்போ +1 இது 2x2 மாடுலஸாக ஆயிடுச்சு இதெல்லாம். ஸோ +1 ஆஃப் மல்டிப்ளிகேஷன் 1 × 1 1 மைனஸ் 1/c into c. அடுத்தது -a ஆஃப் 1 × 1/a 1/a மைனஸ் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் 1/b into c 1/b into c 1/b into c. அடுத்தது ப்ளஸ் b ஆஃப் 1/c into 1/a 1/c into 1/a மைனஸ் 1/b into 1 1/b. ஓகேங்களா? லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட். இந்த c கேன்சல். மிச்சம் இருக்கும் 1 - 1 இருக்கும். மிச்சம் இருக்கும் 1/1 இருக்கும். இது பாருங்க 1/a மைனஸ் c/bன்னு இருக்கும். இது பாருங்க 1/ac மைனஸ் 1/b. நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும் டெல்டா. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு +1 ஆஃப் 1 - 1 1 - 1 minus a of 1/a minus c/b minus c/b அப்புறம் plus b of 1/ac minus 1/b அப்படின்னு சொல்லி கிடைக்கின்ற தம்பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஆஃப் ப்ளஸ் 1 ஆஃப் 1 - 1 0 மைனஸ் a ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் b into 1 b மைனஸ் a into c ac டிவைடட் பை a into b ab கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். ப்ளஸ் b ஆஃப் b into 1 b minus 1 into AC divided by ABC that is equal to 1 into 0 0 minus A of இந்த AB டினாமினேட்டரில் இருக்குது, நான் வெளியில் தரேன். ABயை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஆஃப் B minus AC plus B ABC டிவைடில் இருக்குது, வெளியில் எடுத்துறேன். ABC of b minus ac a cancel. இதில் b cancel students. ஈக்குவலுக்கு நேராக ஈக்குவலுக்கு நேராக ஈக்குவல். LHS டெல்டா இருக்காங்க. இப்போ 1/b மைனஸ் இருக்குது, 0 விட்டுருங்க. 1/b ஆஃப் b minus ac ப்ளஸ் b cancel 1/ac இருக்காங்க. 1/ac ஆஃப் b minus ac AC. இப்போ நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இப்போ 1/b இன்ட்டு b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? 1/b இன்ட்டு ஏசி. ஓகேங்களா? ப்ளஸ் b/ac மைனஸ் AC/AC. இதை எடுத்துட்டு இதை பெருக்கிறேன், இதை எடுத்துட்டு இதை பெருக்கிறேன். b கேன்சல். இப்போ -1 ப்ளஸ் AC டிவைடட் பை b ப்ளஸ் AC டிவைடட் பை b 1 into AC டிவைடட் பை b ப்ளஸ் b/AC
ஏசி ஏசி கேன்சல் மைனஸ் 1 இருக்கும் ஓகேங்களா. லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஏசி டிவைடட் பை பி ப்ளஸ் பி பை ஏசி -1 -1 -2 டெல்டா. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னா தம்பி, we know that ஏசி பை பி எடுத்துக்கிறேன், ஏசி டிவைடட் பை பி எடுத்துக்கிறேன். ஏசி இந்த இடத்துல இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கம்ப்ளீட் ஆகலை இன்னும். ஏசி பை பியை நான் எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் பாருங்க, இங்கே இருக்குது. அதேமாரி சியோட வேல்யூ இங்கே இருக்குது, பியோட வேல்யூ இங்கே இருக்குது. இதெல்லாம் நான் தூக்கி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ என்னென்னு வச்சுருக்கேன், log base x y இன்ட்டு சியோட வேல்யூ log base y z divided by b ஓட வேல்யூ log base x z. See student, one formula is there, log base x y into log base y z. ஓகேங்களா. அப்போ பாருங்க, இந்த y பேஸ் பவரில் இருக்குது, இந்த பேஸில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டும் கேன்சல் ஆனது போக மிச்சம் லாக் என்ன இருக்குது, பேஸ் எக்ஸ் இஜெட், பேஸ் எக்ஸ் இஜெட் டிவைடட் பை லாக் பேஸ் எக்ஸ் இஜெட். ஸோ கேன்சல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஏசி பை பி ஈக்குவல் டு 1. சிமிலர்லி இதேமாரி அப்போ பி பை ஏசி என்னவா இருக்கும், பி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல், அதுவும் 1 தான். 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். ஓகேங்களா. அப்போ ஃபார்முலா எழுதுறேன். இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, we know that ஃபார்முலா என்ன ஃபார்முலானா, log ab into log b power c is equal to log base a c. இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா. இன்னொரு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம். log base a அப்படின்னா 1. இந்த ஃபார்முலா பயங்கர முக்கியம், கேர்ஃபுல். ஓகேங்களா. இப்போ லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஏசி பை பியோட வேல்யூ 1, பி பை ஏசியோட வேல்யூ 1. therefore delta is equal to AC divided by B plus B by AC minus 2. AC by B ஓட வேல்யூ 1, B by AC ஓட வேல்யூ 1 minus 2, that is equal to 2 minus 2, that is equal to 0. Delta is equal to 0. What is mean by delta? Given question. What is mean by delta? Given question. அப்போ இந்த கிவன் கொஸ்டினை எடுத்து எழுதுங்க. இதுதான் டெல்டா. இதை எடுத்து எழுதி இதனுடைய வேல்யூ என்னது 0, இதனுடைய வேல்யூ என்னது 0. ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா நீட்டாக செய்யுங்க. தேங்க்யூ. பார்த்துக்கங்கப்பா.